பானமாசன்லேருந்து பேசுகிறேன். எங்கள் ஊரில் வந்து கிராமம்னாலும் பொங்கல் கடையில் 3வது நாள் கனு பொங்கல் அன்னைக்கு எல்லாம் மகளிர்லாம் வந்து இப்போ பெண்கள்லாம் வந்து பொங்கல் வைப்போம். எங்களுக்கு வந்து நாங்கள் வைக்க முடியாத சூழ்நிலையினால நாங்கள் பொங்கல் வைக்கல. விளையாட்டு போட்டி பார்க்குறதுக்காக போனேன். ஆனால் எங்களுக்கும் ஒரு விளையாட்டு வைப்பாங்க. 60 வயசு 70 வயசு வரைக்கும் அதாவது 12 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் ஒரு விளையாட்டு. அதை மியூசிக்கல் சேரில் உட்காந்து எல்லாருக்கும் உடையுது, காலு கையெல்லாம் உடையுது அப்படின்னு சொல்லி வட்டம் போட்டு 4 வட்டமாக போட்டு நம்பர் போடுவாங்க. அது எத்தனை பேர் வேணாலும் ஓடலாம். அங்கே பாட்டு நிறுத்தும் போது நம்ம ஒரு பாக்ஸில் நிற்கிறோமா, 4 பாக்ஸில் நிற்போம். அப்போ எந்த நம்பர் குழுக்கள் உள்ளதோ அவங்க அவுட். அப்படியே 10 பேர் 20 பேர் இப்படி அவுட் ஆவாங்க. அது மாதிரி பண்ணதா எங்களுக்கு வச்சாங்க. அப்புறம் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வச்சாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ண ஆண்களுக்கு வச்சாங்க. எல்லாருமே கலந்துக்கிட்டோம். அடுத்து வந்து பெண்கள் வந்து தலையில் தண்ணி குடம் எடுத்து கையால் பிடிக்காம யார் ஃபஸ்ட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அது மாதிரியெல்லாம் போட்டியெல்லாம் ரொம்ப விமர்சையாக இருந்துச்சு. இந்த வருஷம் ரொம்ப கிராண்டாக கொண்டாடினாங்க தமிழர் திருநாளை. நல்லா இருந்துச்சு. அதை தான் இங்கே கொஞ்சம் அந்த ஷார்ட்டில் போட்டிருக்கேன் பாருங்க. தற்போது வெளியேறும் அந்த 2 அது பேர் எழுதிக்கங்க. முதலிடத்துக்கும் 2ஆம் இடத்திற்கும் போட்டி. நம்பர் 3 பேர் எழுதிருங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட். தற்போது வெளியேறும் அந்த நம்பர் 4 1 மீனாஜா எந்த பாக்ஸ்ல வேணா நின்னுக்கலாம். கொஞ்சம் அசம்பிள் பண்ணிருங்க. தற்போது வெளியேறும் அந்த நம்பர் 1 அது பொருள் உள்ளே வராம பாத்துக்கங்க. கமிட்டி வெளியில அசம்பிள் பண்ணுங்க. நன்றி. ஒன்று ஏதாவது ஒரு பாக்ஸ் எல்லாம் நிக்கணும். நின்னுங்க. கூறப்பட்டு சேல அம்மா கூட ஒரு மாலை வாங்கி வரும் வேளை பொண்ணு வாசமுள்ள
காலிய முடிக்கும் வேளைய நினைச்சு தேடுது மனசு போடுது வயசு நாலாவது கட்ட விழுகவே மாட்டேங்குது. அங்கே வாங்கப்பா. எண் 3 நான் சுற்றி வந்தேன் பின்னால இதே தோன்று இதே செய்தி ஒன்று கேளு. அப்புறம் பாட்டு போட மாட்டாங்க. சும்மா நீங்க இப்படி போற திரும்பி பார்த்துக்க போறீங்க. கைக்கு போடுறாரு பாருங்க. இந்த பிரைஸ் யார் பிடிக்கிறது? அட அப்ப சென்டரா நின்னுங்க. நீங்க நின்னுங்க. சரி அங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு பிள்ளைகளை குடிக்க போகாதீங்க. வந்துட்டே இருக்காங்க. கமிட்டியால வீடியோ எடுக்குது. குடத்தை கையால பிடிக்க கூடாது. பேரை எழுதிருங்க. கையோட எழுதிருங்க. குழம்பிடுங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுக்கு அப்படி Yes.